அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாரம் நடந்த 2 இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அத ஆல்ரெடி நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்தாச்சு. ஜஸ்ட் அனதர் கிளான்ஸ் இந்த இடத்துல பார்க்க போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, வாட் இஸ் த கோர்ட் ரூல் ஆன் எஸ்சிஸ் அண்ட் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது எஸ்சிஸையும் ரிலிஜியனையும் ரிலேட் பண்ணி என்ன ஜட்ஜ்மென்ட் வந்துச்சு அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஸோ என்ன ஜட்ஜ்மென்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ஆ ஹிந்து மதத்தில எஸ்சியா இருக்கிறவங்க, ஹிந்து மதத்த விட்டுட்டு கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் அந்த மாரி வேற ஏதாவது மதங்களுக்கு போனாங்க அப்படின்னா, அந்த மதத்தில அவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எஸ்சி ரிசர்வேஷன் அந்த மாரி எந்த பெனிஃபிட்ஸும் கிளைம் பண்ண முடியாது. அப்படிங்கிறத கோர்ட் ரீஇட்டரேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கரண்ட் பொசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்படிதான் இருக்கு. அத தான் கவர்ன்மெண்ட் கோர்ட் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. அப்ப கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர்டர் 1950 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1950 அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 341க்கு கீழ வர்றது. சரியா? ஸோ அத பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ 1950ல வந்த ஆர்டர்ல ஹிந்துவுல இருக்கிறவங்களுக்கு எஸ்சி சர்டிபிகேட் குடுக்கலாம். 1956ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சீக்கிய மதத்த ஆட் பண்ணியிருப்பாங்க. சிக்ஸ்க்கும் வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. 1990ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, புத்திசம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்ப இதுல என்ன மீனிங் அப்படின்னா, ஹிந்துவா இருந்து சீக்கிய மதத்துக்கோ, பௌத்த மதத்துக்கோ போனாங்க அப்படின்னா, ஹிந்துவுல இருக்கக்கூடிய எஸ்சி அங்கேயுமே எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ கிளைம் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு எதிரா ஏதாவது குற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி ஆக்ட்க்கு கீழ ஒருத்தவங்க மேல வழக்கு பதிவு பண்ண முடியும். மத்த கம்யூனிட்டீஸ் யாருக்குமே லைக் ஹிந்துல எஸ்சியா இருக்கிறவங்க கிறிஸ்டியானிட்டிக்கோ, இஸ்லாம்க்கோ வந்து மதம் மாறுறப்ப, அவங்களுக்கு என்ன கிடையாது? அந்த எஸ்சி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு கொஸ்டின வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும், இந்த ஒரு இஷ்யூக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் குடுக்கறதுக்காகவும் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அக்டோபர் 2022ல கே.ஜி. பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. தலித் கன்வெர்ட்ஸ் டூ இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டிக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக. ஸோ அந்த கமிட்டி இந்த ஏப்ரல் மாசத்தோட அவங்களோட அந்த வொர்க்கிங் பீரியட் முடியுது. ஸோ ரிப்போர்ட்ல என்ன குடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ப இந்த ஒரு மொத்த விஷயத்திலயுமே எஸ்சிய பத்தி தான் பேசுறோம். ஆனா எஸ்டி கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியாஸ் ஆர் எல்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ்டி கம்யூனிட்டீஸ் பத்தி இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆர்டர்ல எதுவுமே சொல்ல கிடையாது. பிகாஸ் எஸ்டி கம்யூனிட்டீஸ் வந்து நம்ம முண்டா ரிபல்லியன்லயே பார்க்கலாம். கிறிஸ்டியானிட்டிக்கு நெறைய முண்டா பீப்பிள் வந்து கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அ ட்ரைபல் பீப்பிள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ரிலிஜியனோட மேஜரா அசோசியேட் பண்ணாம, எதோட அசோசியேட் பண்றாங்கன்னா, அவங்களோட பிராக்டிசஸ், கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி அசோசியேட் பண்றாங்க. ஒரு எஸ்டியா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரோட அந்த ட்ரைபல் கேரக்டரிஸ்டிக்ஸ விட்டுட்டு வெளிய போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் வராது. எஸ்டி ஸ்டேட்டஸ் வராது. ஆர்எல்ஸ் இன்னமும் வேற மதங்களுக்கு போயிருந்தாலுமே, அந்த ட்ரைபல் கேரக்டரிஸ்டிக்ஸ இன்னும் அப்ஹோல்டு பண்றாங்க. அத செரிஷ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கணும். அப்படிங்கிறது தான் பிரசன்ட் பொசிஷனா இருக்கு. இத கேஸ் பை கேஸ் ஃபேக்ட் பேசிஸ்ல நமக்கு டிட்டர்மைன் பண்ணணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்டா இருக்கு. அப்ப எஸ்டிக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஆனா எஸ்சிக்கு இது அப்ளிகபிள் ஆகும். அததான் இங்க குடுத்திருக்காங்க. அதனால தான் தலித் கன்வெர்ட்ஸ் டூ கிறிஸ்டியானிட்டி, எஸ்சி ஸ்டேட்டஸ் டூ கன்வெர்ட்ஸ் டூ கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எஸ்சிய வச்சே பார்ப்போம். எஸ்டிங்கிறது எங்கேயுமே வந்திருக்காது. சரியா? பிகாஸ் அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாகாலாந்துல இருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எஸ்டி பீப்பிள் எல்லாருமே மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸா தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் தே ஹேவ் த எஸ்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். சரியா? ஸோ அதனால எஸ்டி பீப்புளுக்கு வராது. எஸ்சி பீப்புளுக்கு தான் இந்த ஒரு இஷ்யூ போய்க்கிட்டு இருக்கு. ஓகேவா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ரைட். அடுத்தது என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஹவ் வில் த நியூ என்டிசி ஆக்ஸலரேட் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இந்த என்டிசி புது டார்கெட்ஸ மட்டும் ஒரு தடவ ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்டிசி அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC காப் மாநாடுகள்லாம் நடக்குது இல்லையா? அந்த காப் மாநாடுகள்ல பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் தான் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு நாடும் ஒரு செட் ஆஃப் டார்கெட்ஸ 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க.
அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் இந்த என்டிசி எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா, COP21ல கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாமிர்த டார்கெட் அப்படின்னு சொல்லி கிளாஸ்கோவ்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பாரு. நெட் ஜீரோவ 2070ல அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் டார்கெட்ஸ். 500 ஜிகாவாட் ஆஃப் நான் ஃபாசில் எனர்ஜி, 50% ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி, ரெடியூசிங் கார்பன் இன்டென்சிட்டி பை இன் எக்கானமி பை 45% அண்ட் கிரியேட்டிங் எ கார்பன் சிங்க் ஆஃப் 1 பில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டார்கெட்ட வந்து குடுத்திருப்பாரு. 2021ல குடுத்திருப்பாங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கான டார்கெட் இயர் என்ன அப்படின்னா 2030. ஓகேவா? ஸோ அந்த 2021ல குடுத்த டார்கெட் அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிருச்சு. இப்ப 2026 ஆயிருச்சு. இப்போ அந்த என்டிசிய அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க கன்டென்ட். என்னவா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஃபாசில் ரிலேட்டடா வர்றத 60% கொண்டு வந்திருக்காங்க. 60% ஆஃப் இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிசிட்டி கெப்பாசிட்டி பை 2035. டார்கெட் இயரும் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ 2035. ரெடியூசிங் கார்பன் இன்டென்சிட்டி இன் எக்கானமி பை 45%ன்னு முன்னாடி பார்த்திருப்போம். இப்ப 47%ன்னு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது கார்பன் சிங்க் கிரியேட் பண்றது முன்னாடி 1 பில்லியன் டன்ஸா இருந்திருக்கும். இப்ப 3.5 to 4 பில்லியன் டன்ஸா இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இந்த எல்லாமே இந்த 3 டார்கெட் அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 3த்தையும் வந்து நம்ம 2035க்குள்ள அச்சீவ் பண்ணணும். அதுதான் இங்க கன்டென்ட்டா குடுத்திருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பேராகிராஃப் போதும். மத்த எதுவும் தேவைப்படாது. நாளைக்கு மீண்டும் செய்தித்தாள் வாட்ஸ்அப்ல சந்திக்கலாம். நன்றி.